முடிந்ததென்று புலம்பி ஏங்கினேன். வணைந்தவர் உடைக்கல என்னையும் மறக்கல. சீரமை பாரிவர் என்பதை நம்புவேன். விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே. விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. உமது வாக்கு தரையில் என்றும் விழுவதில்லையே. தாமதங்கள் வார்த்தை தரத்தை குறைப்பதில்லையே. சொன்னதை மறக்கல, கேட்டதை மறுக்கல. வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுதே. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே. விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. நான் கொண்ட காயம் பெரியதே. நான் கண்ட பலதில் அரியதே. நான் கொண்ட காயம் பெரியதே. நான் கண்ட பலதில் அரியதே. நான் போகும் பாதை புதியதே. ஆனால் உம் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே. இயேசுவின் சத்தம் தேற்றுதே. லலலா லலா தானனா நானனா. லலலா லலா நானனா தானனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்தி வருகின்றார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே அவருடைய கிருபை நமக்கு போதுமாக இருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்காக நாம் நன்றி சொல்வோம். சூழ்நிலைகள் மாறினாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது அவர் நம்மளை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார். அற்புதமான தேவன். அவருக்கு மாத்திரமே நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாகவே நாம் மறுபடியும் ஆலயத்துக்கு வந்து கூடும்போது நம்ம மத்தியில் அநேக சாட்சிகள் இருக்கணும் என்று நான் நம்புகின்றேன். நாம் ஜெபிப்போம், இந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, கிருபை உள்ள தேவனே, ஆச்சரியமாக வழிநடத்துகிற தேவனே, சமாதான பிரபுவே,
எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் கண்மணி போல் பார்த்து கொண்டு வரீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க மத்தியில் நீர் ஒரு தாகத்தை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் மொத வசனமானது எங்கள் மத்தியில் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்து எங்களிடம் பேச வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சியோட காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலையும் மத்தியிலையும் அசைவாடி எங்களுடைய மனக்கண்களை ஞானக்கண்களை திறந்து நாங்கள் நித்தியமான காரியங்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு நிமிஷத்தையும் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ளோம். எங்களை நீர் பலப்படுத்தியுள்ளோம். ஆச்சரியமாக நடத்த வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி அடிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். இந்த 2 மாச காலமாக நீங்களும் நானும் பல போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல சேனல்ஸை திருப்பி இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் என்று நாம் இந்த பயணத்துக்கும் கிறிஸ்துவுடைய வருகைக்கும் ஆயத்தப்படணும் என்று வாஞ்சியோட இருந்து நாம் பல காரியங்களை சேர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த பயணத்துக்கு என்னென்ன எதிர்பார்க்க வேண்டும், என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும் என்று நாம் அந்த யோசனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய குடும்பம், வீடு, வாழ்க்கை எப்படி மாறும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுடைய வீடு, எங்களுடைய நோக்கம் என்னதாக இருக்கும் என்றுதான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வேதத்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி நாம் அந்த அதிகாரத்தில் முதல் கதையை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஜக்கேயுடைய கதை. வசனம் 1 - 10 வரைக்கும் இந்த கதையானது எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப இன்னொரு முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கும்போது, லூக்கு மாத்திரம்தான் இந்த கதையை எழுதுகிறார். மற்ற 3 காஸ்பல் ரைட்டர்ஸ் இதை குறிப்பாக எழுதவில்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். லூக் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 1 - 10 வரைக்கும் ஜக்கேயுவோட கதை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது வசனம் எப்படி என்ன சொல்லு என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஜெரிகோ பட்டணத்தை தாண்டி செல்லும் என்று அவருடைய பிரயாணத்தில் அவர் செய்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஜெரிகோ பட்டணம் என்று நாம் கேட்கும்போது உங்களுக்கு அந்த கதையானது ஞாபகத்துக்கு வரும். எவ்விதமாக ஜோஷுவாவும் இஸ்ரேல் மக்களும் அந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்பதாக அந்த பெரிய பட்டணம், பெரிய பெரிய மதில்களும் உயர்ந்த செவர் உள்ள பட்டணத்தை எப்படி அவர்கள் பிடித்தார்கள் என்று ஆச்சரியமாக அந்த கதை இன்னமும் இருக்குது இல்லைங்களா? ஜெபத்தோடு கிறிஸ்து மேல் அவர்களுடைய வாஞ்சியை வைத்துவிட்டு அந்த பட்டணத்தை தினமுமாக ஒரு முறை சுத்தினார்கள். 7வது நாள் 7 முறை சுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சமயத்தில் அந்த கோட்டையானது விழுந்து அதை பிடித்தார்கள். ஜெரிகோ ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. ஒரு நபர் எழுதுகின்றார், ஒருவேளை ஜெரிகோ தான்
the oldest city in the world. ரொம்ப பழைய பட்டணமாக இருக்கக்கூடும் என்று சில எழுத்தாளர்கள் கூறுகின்றார்கள். ஜெரிக்கோ ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு பட்டணம். அது it is strategically located in the trade routes of the ancient Middle East. அந்த வியாபார அந்த பகுதியில் அது முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. அதை தாண்டிதான் வேற பட்டணங்களுக்கு போக முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். அது வழியாக தான் ஜெரிக்கோ பட்டணத்துக்கு பல பேர் பல காரணத்துக்காக வந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து சமயத்தில் இந்த பட்டணமானது அதுக்கு மேலாக முக்கியத்துவம் உள்ள பட்டணமாக காணப்பட்டது. ஹெரோட் ராஜா ஜெரிக்கோவை வின்டர் கேபிட்டல் என்று நியமித்தார். வெயில் காலத்தில் ஜெருசலேம் பட்டணத்திலையும் குளிர்காலத்தில் ஜெரிக்கோ பட்டணத்திலையும் அவருடைய தலைநகரம் இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி இருந்ததனால் ஜெரிக்கோ ஒரு அழகான ரோமர் ராஜ்யத்தில் உள்ள ஒரு பட்டணம். தெரு வீதிகளாம் நன்றாக இருந்தது. பெரிய பெரிய வீடுகள், கடத்தெருவில் அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் என்று சொல்லுவோமே இப்பொழுது, அதுபோல் 2, 3, 4 மாடி வரைக்கும் பெரிய கட்டடங்கள் இருந்தது என்று நான் வாசித்தேன். இயேசு கிறிஸ்து சமயத்திலும் ஜெரிக்கோ பட்டணமானது முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. வாலிபர்கள் இந்த பட்டணத்துக்கு எதுக்காக வருவார் என்று பார்க்கும்போது அந்த டெக்னாலஜிக்காக. அந்த பகுதியில் முதலாவது ஒரு புது மொபைல் போன் வந்தால் ஜெரிக்கோக்கு தான் வருமா. வாலிபர்கள் எதுக்காக ஜெரிக்கோ பட்டணத்துக்கு போனார்கள் என்று பார்க்கும்போது இட் வாஸ் a fashion capital. பாரிஸ் போல் அங்கிருந்துதான் எப்படி அந்த உடைகள் எல்லாம் இருக்கணும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டு போய் அவர்கள் ஊரில் அவர்கள் அதை பண்ணுவார்கள் என்று பார்க்கிறோம். வேலை தேடி ஆயிரக்கணக்கான பேர் தினமும் அந்த இடத்துக்கு வருவார்கள். வேலை வாய்ப்புகள் அவ்வளோ அந்த பட்டணத்தில். ஏனென்று பார்க்கும்போது இது ஒரு பிசினஸ் சென்டர், ஒரு பிசினஸ் கேபிட்டலாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அநேக யூதர்கள் எதுக்காக ஜெரிக்கோ வழியாக செல்வார்கள் என்று நாம் வாசிக்கும் போது அந்த சமாரியா கிராமத்தை அவர்கள் தொடாமல் ஜெருசலேமுக்கு போனோம் என்று யோசித்தால் ஜெரிக்கோ வழியாக தான் போக முடியும். சமாரியா கிராமத்து வழியாக அவர்கள் போய்விட்டால் தீட்டாகிரும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏனென்று பார்க்கும்போது சமாரியா மக்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. சமாரியா ஒதுக்கப்பட்ட மக்கள் அவர் சேர்க்கிறதுனால், நேசிக்கிறதுனால் அது அவருக்கு தீட்டாக படவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஜெரிக்கோ பட்டணம் வழியாக போனார் என்று முதல் வசனம் சொல்லும் போது நிச்சயமாகவே ஒரு நோக்கத்தோடு தான் போயிருக்க வேண்டும். வாசிங்க 19வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தார் என்று வாசிக்கின்றோம் என்றால் அந்த தொலைந்து போன ஆட்டை தேடி. அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் என்று பார்க்கும்போது தொலைந்து போனதை தேடுறதுக்காக. அந்த ஆட்டை மறுபடியும் அவருடைய மந்தைக்கு கொண்டாடணும் என்று அவர் ஜெரிக்கோ பட்டணத்துக்கு போனார். எந்த ஆடு அன்றைக்கு தேட போறார் என்று பார்க்கும்போது ஜக்கேயுவை தேடி அந்த பட்டணத்துக்கு சென்றார். அந்த மனிதனை சந்திக்கணும் என்று அவர் திட்டமிட்டார்.
ஜக்கேயுவை பற்றி 19வது அதிகாரத்தில் சில அடையாளங்களை லூக் எழுதுகின்றார். யார் ஜக்கேயு என்று அவனை பத்தி பேசும்போது முதலாவது காரியம் லூக் என்ன எழுதுறார் என்று பார்க்கும்போது, ஆயக்காரனாக இருந்தான். ஆயக்காரனில் தலைவராக இருந்தான். ஆயக்காரனாக்கா இந்த வரியை வசூல் செய்வார்கள். யூதர்கள் தான், ஆனால் ரோமர்களுக்கு வேலை செய்தார்கள். அதனால் இவர்களை மக்களுக்கு பிடிக்காது. ஏன் பார்த்தீங்கன்னாக்க, ஆயக்காரனுடைய வேலை வருஷத்துக்கு இவ்வளவு வரி ரோம ராஜ்யத்துக்கு அவன் கொடுத்து விடணும். மீதியை அவன் வசூல் பண்றதெல்லாம் அவனுக்கு சொந்தம். நிறைய பேர் அந்த காலத்தில் ஆயக்காரன் ஆகணும் என்று யோசித்து ஜெபம் பண்ணுவார்கள். ஏன்னாக்கா ஆயக்காரனாக்கா பணக்காரனாக ஆயிரலாம் சீக்கிரம். ஆயக்காரனில் அவன் தலைவராக இருந்தான். நம்ம வரி கட்டுவோம் இல்லைங்களா? வீட்டு வரி, நிலம் வரி, ரோட்டு வரி. வரி கட்டாத காரியத்துக்கெல்லாம் வரியை வசூல் செய்வார்கள் ஆயக்காரர்கள். லூக்கு மறுபடியும் ஜக்கேயை பற்றி சொல்லும் போது அவன் பணக்காரன் என்று அவர் சொல்கின்றார். நிச்சயமாக ஆயக்காரனாக இருந்தால் பணக்காரனாக இருக்க வேண்டும். பெரிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். நிறைய தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், ஆலிவ் குரூப்ஸ். அந்த முக்கியமான கடத்தெருவில் அவனுக்கு சொந்தமான கடைகள், பிசினஸ் இருந்தது. வங்கியில் நிறைய பணத்தை வைத்திருந்தான். எவ்வளோ அவனுக்கு பணம் இருக்குது, எவ்வளவு சொத்து அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லியே அவனுக்கு தெரியாது. பணக்காரன் என்று லூக் எழுதுகின்றார். ஜக்கேயை பற்றி மறுபடியும் அவர் எழுதும் போது அவன் குள்ளமானவன் என்று அவர் எழுதுகிறார். அதை பத்தி நம்ம பாட்டும் பாடி இருக்கணும் இல்லைங்களா? Zacchaeus was a wee little man. அப்படின்னா ரொம்ப குள்ளமாக இருந்தாராம். நான் வாசித்தேன் சில புத்தகத்தில், இயேசு கிறிஸ்து சமயத்தில் ஆவரேஜ் மேல் ஹைட் ஆஃப் a Jew அப்படின்னா நம்ம யூதர்கள் மத்தியில் ஏறத்தாழ எவ்வளோ உயரமாக இருந்தால் அது நல்ல உயரம் என்று இயேசு கிறிஸ்து சமயத்தில் 5 அடி 5 இன்ச்சஸ் இருந்தால் ஆவரேஜ் ஹைட்டாம் இயேசு கிறிஸ்து சமயத்தில். குள்ளமானவன் என்று சொல்லும் போது எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள், நிச்சயமாகவே அந்த படியிலிருந்து அவன் 1 அடி நாச்சும் குள்ளமாக இருந்திருக்குமா. அப்போ 4 அடி 5 இன்ச் இருந்திருந்தாதான் ஜாக்கியஸ் குள்ளமாக இருந்திருக்கான் என்று கூறுகிறார்கள். அவன் சிறு வயதில் குள்ளமாக இருக்கும் போது அவனுக்கு தெரியவில்லை. வாலிப வயசில் மீசு தாடி எல்லாம் வரும்போது இன்னமும் குள்ளமாக இருக்கிறான். அந்த வாலிப வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. நிறைய நண்பர்கள் அவனுக்கு இல்லை. நிறைய பேர் அவனை ஒதுக்கி வைத்துருவார்கள். விளையாட முடியாது. நிச்சயமாகவே பாஸ்கெட் பால் விளையாட முடியாது. அவனை பற்றியே ரொம்ப குறையுள்ள ஒரு சிந்தனையாக இருந்தது குள்ளமானவன். அந்த சமயத்தில் அவனுடைய மனசில் என்ன ஓடும் என்று பார்க்கும்போது, நான் நிச்சயமாகவே வயசான பிறகு நான் பெரிய வேலையில் இருப்பேன், நிறைய சம்பாதிப்பேன், அந்த சமயத்தில் இவனுங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒருவேளை அதனால தான் ஆயக்காரனாக ஆனானோ என்று ஒரு கேள்வி. குள்ளமானவன் என்று வாசிக்கின்றோம். 4வதாக லூக் எழுதுகின்றார் ஜக்கேயை பற்றி.
அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் என்று வாஞ்சியோட இருந்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜெரிக்கோ வழியாக சென்றார் என்று? காணாத போன ஆடை தேடணும் என்று, அந்த வாஞ்சியுள்ள மனிதனை சந்திக்கணும் என்று, எப்படியாச்சும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவன் வாஞ்சியோடு இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து போதனைகளை அவனுக்கு பிடித்திருந்தது. சில போதனையை அவன் ரொம்ப ஏற்றுக்கொள்ளல. எதிரியை நேசிக்கணும்னு சொல்லும் போது அவன் யோசித்தான், அது முடியாத காரியம் என்று. இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். எவ்விதமாக அவர் வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டு வாரார் என்று. இயேசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாமல், ஆனால் அவர் பற்றியே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறான். ரொம்ப பிடிச்சமான காரியம் என்ன என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மித்த போதர்கள் மாறி இல்லையா, எல்லாத்தோடையும் பேசி பழகிறாராம், பாவிகளை நேசிக்கிறார், தள்ளி வைத்தவர்களை அவருடைய அன்பினால் அழைக்கிறார். அந்த பெண்மணியானவளை பார்த்து மித்தவர்கள் கல்லெறியணும்னு சொல்லும் போது அவர் மன்னித்து அமைச்சார் என்று அவன் கேள்விப்பட்ட போது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், இவரை நான் எப்படியாச்சும் பார்க்க வேண்டும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜெரிக்கோ பட்டணம் வழியாக போறார் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லா வேலையையும் விட்டுவிட்டு நான் இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சந்தோஷத்தோட எப்படி போவாரு, அவர் எப்படியாச்சும் எப்படி அவருடைய ரூட் எப்படி இருக்கணும் என்று அவன் யோசித்து பார்த்தான். அவர் நிச்சயமாகவே பட்டணம் வழியாக போக மாட்டார். நிறைய டிராஃபிக் ஜாம் அங்கே இருக்கும், நிறைய கூட்டம், அந்த வழியில் போக முடியாது. அவர் எப்படியாச்சும் அவர் முக்கவாசி அந்த அவுட்டர் ரிங் ரோட தான் யூஸ் பண்ணுவார் என்று அவன் நல்லா யோசித்து ஒரு ஓடி போய் அந்த வழியில் பார்க்கும்போது ஒரு மரம் இருந்தது. அவசரமாக கஷ்டப்பட்டு அந்த மரத்து மேலே ஏறி அந்த கிளைகள்லாம் கொஞ்சம் உடைத்து அந்த இலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டு அந்த ரோட்டை பார்க்கணும் என்று அவன் எல்லா திட்டங்களும் இட்டு அங்க உட்கார்ந்திருந்தான். சீக்கிரமாக நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வரதை அவன் பார்த்தான். இன்றைக்கோ அதிகமான கூட்டம். 18வது அதிகாரம், லூக்கு 18 அதிகாரம் கடைசி பகுதியில் என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது, அந்த பட்டணத்தை நுழையும் போது இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார் என்று. அதனால இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் அங்க இயேசு கிறிஸ்துவை சுத்தி இருந்தார்கள். சீக்கிரமாக அந்த கூட்டம் அந்த வழியாக வருது. ஜக்கேயுவுக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை முன்ன பார்த்ததுல எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேன், நிச்சயமாகவே அவர் வித்தியாசமாக இருப்பார் என்று அந்த எண்ணத்தோடையே அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். நூற்றுக்கணக்கான பேர் அவனை தாண்டி போய்விட்டார்கள். அவனுக்கு இப்பொழுது ஒரு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, இயேசு கிறிஸ்து வித்தியாசமாக இல்லையே, கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு இன்னமும் இந்த புறமும் பார்க்கிறான், போன மக்கள் மத்தியிலையும் பார்க்கிறான். நான் அவரை பார்க்க முடியாதோ என்று ஒரு பயம். அந்த சமயத்துல தான் ஒரு மனிதருடைய சத்தம் கேட்கிறது. அதை வாசிக்க நாம் கேட்போம். இயேசு கிறிஸ்து ஜக்கேயுவை பார்த்து, மரத்து மேல இருக்கிறவனை பார்த்து அவர் என்ன கூறுறார் என்று வாசிக்க கேட்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து சொன்னதை என் காதுல கேட்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை. எங்க இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டு வா, உன்னுடைய வீட்டில் நான் வந்து இருக்க வேண்டும். அதுக்கு ஜக்கேயு என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுது பார்க்கும்போது, சீக்கிரமாக கேட்ட உடனே சந்தோஷத்தோட அவசரமாக
கீழே வந்து அவன் எப்படி அழைத்து சென்றான் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க. சந்தோஷத்தோட அழைத்து போனான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள், இயேசு கிறிஸ்துவை நான் சந்தோஷமாகவே நம்மளுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றால் என்ன நடக்கும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். சக்கேயு எப்பேற்பட்டவன் என்று நாம் வாசித்தோம். பாவி, மித்தவர்கள் அவனை நேசிக்காமல் இருந்தார்கள். அவனே மித்தவர்களோட பேசாம ரொம்ப உறவில்லாமல் இருந்தான். சக்கேயு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வீட்டுக்கு அழைத்து சொல்றான் சந்தோஷமாக என்று பார்க்கின்றோம். சக்கேயுக்கு பெரிய வீடு இருந்தாலும் நிறைய பேர் வந்து போறதில்லை. மக்கள் வந்தாக்கால் பண உதவிக்கு வருவார்கள், கடன் வாங்குறதுக்கு, வட்டிக்கு வாங்குறதுக்கு. யாரும் அவனுடைய வீட்டுக்கு வந்தால் அந்த ரோம ராஜ்யத்துக்கு எங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த வேலை கிடைக்குமே அப்படின்னு ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவன் வீட்டுக்கு அழைத்து சொல்லும் போது நூற்றுக்கணக்கான பேர் வீட்டுக்கு உள்ளாரையும் ஆயிரக்கணக்கான பேர் வீட்டுக்கு வெளியும் நின்று இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மளுடைய வீட்டுக்கு அழைத்து சொல்லும் போது நிறைய அற்புதமான காரியங்கள் நடக்குது. 8வது வசனத்தை வாசிங்க. 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியுமாக வாசிக்க வேண்டும். நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் வந்தால் என்ன நடக்கும்? நிச்சயமாகவே நடக்கும். நடக்கலனால் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீட்டிலையும் இல்லை. என்ன நடந்தது என்று பார்க்கும்போது சக்கேயு நின்றான் என்று. இதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, சக்கேயு குள்ளமாக இருக்கிறதுனால் மரத்து மேல் ஏறினான். மரத்து மேல் எதுக்காக ஏறினான் என்று பார்க்கும்போது அவனுடைய ஹைட் மாத்திரம் இல்லை, மித்தவர்கள் அவனை பார்க்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கக்கூடாது. He was a man who had an inferior complex. அவனை பற்றியே அவன் நன்றாக சிந்தனைகள் இல்லை. அவன் குறையாக நினைத்து கொண்டிருந்தான். மித்தவர்கள் போல் நான் இல்லையே, அவங்ககிட்ட இருக்கிறது எனக்கிட்ட இல்லையே, அந்த குடும்பத்தில் நான் பிறக்காம போனேன், இந்த மாதிரி வசதிலாம் இல்லையே என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை பற்றி, அவனுடைய பிறப்பை பற்றி, அவனுடைய வளர்ப்பை பற்றி அவன் நன்றாக யோசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நிற்கும் போது அவன் குள்ளமாக அவனை பத்தி யோசிக்கல. நான் இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்கும் போது எப்படி இருந்தால் என்ன? இயேசு கிறிஸ்து முன்பதாக இருக்கும் போது அவனுக்குள்ளார ஒரு பலன், கான்பிடன்ஸ். இப்பொழுது அவன் பவுலோடு சேர்ந்து சொல்ல முடியும், அவருடைய பலத்தினால் நான் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். I can do all things through Christ who strengthens me. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் வீட்டுக்கும் வரும்போது நமக்கு முதல்ல ஒரு விடுதலை. We are delivered from being conscious of ourselves. நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோமே, அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை.
When Jesus comes to our home, we are confident. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வீட்டுக்கு உள்ளத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் பலப்பட்டு அந்த குறைகள் எல்லாம் நமக்கு பெருசாக காணாமல் அவரே நாம் நோக்கி இருக்கும்போது நாம் ஒரு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வோம் என்று பார்க்கும்போது we become conscious of social responsibility. என்கிட்ட இருக்கிறதை பாதி ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சக்கேயு சொன்னான். சக்கேயு பணக்காரன், வீடு வாசல் தோட்டங்கள் கடத்தெருவில் நிறைய கடைகள் பிசினஸ் நிறைய பணம் வைத்திருந்தான். அதில் பாதி ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பான். இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் நாம் காசை சேர்க்காதபடி உலக பிரகாரமாக யோசிக்காதபடி நித்திய காரியத்தை நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். நித்திய காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிப்போம். நம்மளுடைய வங்கிகள் தெருவில் இல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற வங்கியில் நாம் சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாகவே அந்த பாதி பெரிய காசாக இருந்திருக்கும், பெரிய பகுதியாக இருந்திருக்கும். எதுக்காக பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னான் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார் இல்லையோ, உன்னிடம் 2 வஸ்திரங்கள் இருந்தால் ஒன்னை இல்லாதவனுக்கு கொடு. பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய முக்கியத்துவம், his priority changed drastically. நம்முடைய வாழ்க்கையில இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இதுதான் நான் செய்ய வேண்டும் தினமும். அப்படி செய்தால்தான் எனக்கு வருமானம், எனக்கு அது இது வரும் என்று நாம் யோசிச்சு கொண்டிருக்குமே, அதெல்லாம் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து வந்த பின் அவன் நித்தியமான காரியங்களை தேடி சென்று அவன் நித்தியமான காரியங்களை செய்து மித்தோர்களுடைய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று அந்த பாதையில் செல்ல ஆரம்பித்தான். மித்தோர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று அந்த நோக்கத்தோட வாழ ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்தால், உங்களுடைய வீட்டுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் வந்தால் எப்படி என்னென்ன நடக்கும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் எழுந்திருச்சு எல்லாத்துக்கும் முன்பதாக சத்தமாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக சத்தமாக அவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து அவர்கள் சொல்றாங்க, யாரிடம் ஆச்சும் இருந்து நான் ஏமாத்தி இருந்தால் அதை நான் 4% திருப்பியும் கொடுத்துருவேன் என்று. சக்கேயுடைய கணக்கெழுதுறவர்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாகவே அவனை நிறுத்தியிருப்பாங்க. ஐயோ, பாதியை கொடுத்துட்டீங்க, 4 பங்கு திருப்பியும் கொடுக்கணும்னாக்கா நீங்க தெருவில் வந்துடுவீங்க. எத்தனை பேர் அவன் ஏமாத்திருப்பான் என்று நீங்க நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. எத்தனையோ பேரிட்ட இருந்து புளிஞ்சி எடுத்து அவங்க காசு எடுத்துதான் அவனுடைய வீடு வாசல் தோட்டம்லாம் வாங்கினது. 4 முறை திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னானே. எக்ஸடஸ் அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில், எக்ஸடஸ் புத்தகம் 22வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், லாஸ் ஆஃப் ரீபேமெண்ட். அந்த புத்தகத்தில் அந்த அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு என்று பார்க்கும்போது நாம் திருப்பி என்னென்ன காரியத்தை எப்படி கொடுக்கணும் என்று, உதாரணத்துக்கு ஒரு எரும மாட்டை நாம் திருடி விட்டு இன்னொரு நபருக்கு நாம் திருடிட்டு அந்த மாடானது நம்மகிட்ட இருக்கும் போது செத்துட்டால் ஒரு மாட்டுக்கு பதில் நாம் 5 மாடை திருப்பியும் கொடுக்க வேண்டும். மாட்டாம நிறைய முறை தப்பிச்சிட்டோம்.
தப்பிச்சிடுவோம். இன்னொரு நபருடைய ஆடை நாம் திருடினால், அந்த ஆடு நம்மளோட இருக்கும் போது அது மரித்திருந்தால், பிடிப்பட்டு விட்டால் 4 ஆடாக நாம் திருப்பியும் கொடுக்க வேண்டும். ஒரு நபர்கிட்ட ஒரு ஆடை நாம் திருடி, அந்த ஆடு இன்னமும் உயிரோடு இருக்கிறது, பிடிப்பட்டு விட்டோம், 2 ஆடாக நாம் கொடுக்க வேண்டும். 1க்கு 2ஆக. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சக்கேயு வாழ்க்கையை பத்தி வாசிக்கும் போது அவன் சொல்றான், நான் 4 பகுதியாக திருப்பி கொடுக்கணும் என்று ஆசைக்கின்றான். He is doing above the law. சக்கேயுக்கு இந்த மோசே எழுதின கட்டளைகளை பற்றிலாம் தெரியும். இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு உங்க வீட்டிலையும் என்னுடைய வீட்டிலையும், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு இந்த கட்டளைகள், இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டளைகள்லாம் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்திருந்தாலும், இப்பொழுது அந்த கட்டளைகளை நாம் சந்தோஷமாக பரிசுத்தமாக கைக்கொள்றோம். மறுபடியும் கொடுக்கிறேன், திருப்பியும் கொடுத்துடுறேன். எனக்கும் மித்தவர்களுக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். அவனுக்கு நித்திய காரியத்தை பத்தி யோசிக்கும் போது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, நித்திய ராஜ்யத்தில் அன்பே செல்லும் என்று. பணமெல்லாம் அங்கே செல்லாது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே பேசல. சக்கேயு அவனுடைய குடும்பத்தோட சந்தோஷத்துல பங்குபட்டு கொண்டிருந்தார். அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு இல்லைங்களா, அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சக்கேயு இதெல்லாம் சொல்ல சொல்ல அவர் இதை கேட்கும் போது அவருக்கே ஒரு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து அப்பொழுது சொல்றார் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை, இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இன்றைக்கு சக்கேயுக்கு, இன்றைக்கு அவனுடைய மனைவிக்கு, இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அந்த வார்த்தைகளை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாஞ்சை பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லணுமே, இந்த வார்த்தைகளை என்னுடைய மனைவி சொல்லும்படியாக சொல்லணுமே, இந்த வார்த்தையை என்னுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லணுமே. இப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. இயேசு கிறிஸ்துவை நம்ம வீட்டுக்கு கொண்டாடும் போது, இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருக்கும் போது நம்ம வீடு வித்தியாசமாக மாறிடும். அன்புள்ள வீடாக காணப்படும். கோபம், பொறாமை இல்லாத ஒரு வீடு. பொறாமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா வீட்டில்? ரைவலரி, சிப்ளிங் ரைவலரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கணவர் மனைவிக்கும் போட்டி இருக்குமா வீட்டில். அது அதிகமாக வெளியே வராது, ஆனால் பிள்ளைகள் மத்தியில் நாம் தெளிவாக பார்க்க முடியும். சிப்ளிங் ரைவலரி, போட்டி பொறாமை அவங்களுக்கு மத்தியில். கோபம், போட்டி பொறாமை, கடினமான வார்த்தைகள்லாம் இருக்காதாம், பாஷை மாறிடும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். எவ்வளவு இருக்குன்னு யோசிக்காம இருக்கிறதை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய அறையில் இருக்கிற புத்தகங்கள், நம்ம கேட்கிற அந்த இசைகள் எல்லாம் மாறிவிடும். இந்த 2 மாசமாக நேத்தன் எங்களுடைய கடைசி மகனுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு அந்த கார்ட்டூன் கொஞ்சம் பார்க்கணுன்னா பிடிக்கும். எங்கள் வீட்டில் டிவி இருக்கு, ஆனால் கேபிள் கனெக்ஷன் இல்லை. வீடியோஸ் கொஞ்சம் வச்சுருக்குறோம், பழைய வீடியோஸு.
நான் 4 பேர் அவங்க மிச்ச மீதி வைத்ததெல்லாம் அவனுக்கு தான் பார்த்துட்ருப்பான். ஆனால் அந்த ஒரு 2 மாதமாக அவன் அந்த டிவி பக்கத்துலேயே போகலை. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், நேத்தன் நீ டிவியை பார்க்க மாட்டேன்றியே, என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வராருப்பா, அதனால தான் உங்கள் மொபைலில் நான் பிரசங்கம் கேட்டுட்ருக்கிறேன். அவன் அந்த சைடு போய் மார்க் ஃபின்லி, அவனுக்கு புரியுதோ இல்லையோ, மார்க் ஃபின்லி, டக் பேட்ச்லர், புது பேராக சொல்கிறான். நானும் அந்த பிரசங்கெல்லாம் நான் கேட்டதில்லை. வந்துட்ட பிறகு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சாமானுடைய உபயோகங்கள்லாம் மாறிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலையும் என்னுடைய வீட்டிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்துட்ட பிறகு ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இரட்சிப்பை அவர் இலவசமாக கொடுக்கிறார். அந்த இரட்சிப்பு கிடைத்த பொக்கிஷத்தை உற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜக்கேயு என்ன செய்யறாருன்னா, ஒரு மனிதன் அந்த முத்தை, அந்த விலை உயர்ந்த அந்த கல்லை பார்த்துட்டு அதை எப்படியாச்சும் நான் அடைய வேண்டும் என்று எப்படி அவன் போய் அவனுக்கு இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஒரு முத்தை வாங்கினானோ, அதே போல் ஜக்கேயு இருக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு 4 பகுதியாக நான் மோசமாக சம்பாதித்ததை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து விட்டு, அவனுக்கு வேற வேலை தெரியாது பாருங்க. ஆயக்காரனாக தான் இருந்தான், ஆனால் இப்பொழுது நல்ல ஆயக்காரனாக இருந்தான். அன்பான ஒரு ஆயக்காரனாக இருந்தான், நியாயமான ஒரு ஆயக்காரனாக இருந்தான். நியாயமான ஆயக்காரனுக்கு வேலை இல்லை. சில மாசத்துல அந்த வேலை போயிடுச்சு. ரோமர் கூப்பிட்டு ராஜ்யத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஐயா நீ ரிட்டையர், வேற ஆளை பார்ப்போம். வேலை போச்சு, எல்லாம் போச்சு. ஏழையாக ஆகிவிட்டான் ஜக்கேயு. ஆனால் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருந்ததனால், ஆபிரகாம் சந்ததியில் இப்பொழுது அவன் ஒரு நபராக இருக்கிறனால், he came within the family of Abraham, within God's plan of salvation. அதுக்குள்ளார வந்ததனால் அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருந்த ஒப்பந்தனைக்குள் அவன் வந்து விட்டான். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோடைய ஒரு ஒப்பந்தனை அந்த காலத்தில் செய்கிறார். உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள், உன்னுடைய குடும்பத்தை நட்சத்திரம் போல் நான் ஆக்கி விடுவேன், நீ ஆசீர்வதிக்கிறவனே நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னாரே. ஜக்கேயு அந்த இரட்சிப்புக்குள் வந்ததனால், இயேசு கிறிஸ்து உடைய குடும்பத்தில் ஒரு நபராக வந்ததனால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அவனோட இருந்து, அவனும் அவனுடைய பிள்ளைகளும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் பிச்சை கேட்காம இருந்தார்கள். அவனும் அவருடைய குடும்பமும் இப்பொழுது வீடு வசதி எல்லாம் இல்லாவிட்டாலும் அவங்க சந்தோஷமாக சமாதானமாக இயேசுடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவை உங்க வீட்டுக்கு இன்னைக்கு அழைங்க. கடைசி கால சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். அந்த செய்திகள்லாம் எங்கே உங்களுக்கு போய் சேர்க்கும் என்று பார்க்கும்போது அந்த பயணத்துக்கு ஆயத்தப்படுத்த உங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இல்லைனாக்கா நீங்க பயணமே சொல்ல முடியாது. எந்த வழியில் போனாலும் இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நீங்க அந்த டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்துக்கும் அழைங்க. சந்தோஷமாக அவரை அழைத்து அங்க இருக்கும் போது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ரட்சிப்புக்குள் வருவீர்கள். அந்த ரட்சிப்பின் அந்த பொக்கிஷத்தை பிடித்துக் கொண்டு நடந்தால் அற்புதமாக இயேசு கிறிஸ்து உங்க வாஞ்சைகளை பூர்த்தி செய்து தேவைகளை சந்தித்து
உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார். உயர்ந்த இடத்தில் சொல்லும் போது உலக பிரகாரமான உயர்ந்த இடம் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து உடைய நித்திய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் காணப்படுவோம். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த வேளையில் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அவர் உங்களுடைய காதுகளில் சொல்ல வேண்டும், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல தெய்வீக ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகேவை போல உம்மை எங்களுடைய வீட்டிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் வீடு பரிசுத்தமாக மாறுகிறது, எங்களுடைய வீட்டு உபயோகங்கள் மாறுகிறது, எங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்கள் மாறுகிறார்கள், நாங்கள் முற்றிலுமாக மாறுவோம் என்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே உம்மை எங்களுடைய வீட்டிலே நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியுமாறு நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். இந்த நாட்களிலே இந்த செய்தியை வீடுகளிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். இந்த இரட்சிப்பானது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு நபருடைய வீட்டிற்கும் கடந்து செல்லும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஒருவேளை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக அவர்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த விண்ணப்பங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தொடுங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பாதுகாவல் இருக்கும்படியாகவும் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். திருச்சபை பிள்ளைகள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவின் அன்பும் கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரங்களும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் இருப்பதாக, ஆமென்.